சவுதி அரேபியாவிலிருந்து இந்தோனேஷியா சென்ற விமானத்தில் பயணித்த பெண்ணிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் ஜெத்தா நகரிலிருந்து இந்தோனேஷியா ஜெகர்தா நகருக்கு சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று 420 பயணிகளுடன் புறப்பட்டது. இந்த விமானம் நடுவானில் சுமார் 40,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தபோது விமானத்தில் பயணம் செய்த இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த டர்டியா ஷீனி நிஷா என்ற பெண் பயணிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான பணிப்பெண்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து இதுகுறித்து விமான தலைமை கேப்டனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது விமானம் இந்திய வான்வெளியில் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்ததால் விமானி சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினார். முன்னதாக விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தலில் அப்பெண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் குடியுரிமை அதிகாரிகள் உயிரிழந்த பெண்ணின் உடலை கீழே இறக்கி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று பதப்படுத்துதல் செய்து இந்தோனேஷியா நாட்டிற்கு உடலை கொண்டு செல்வதற்கு சிறப்பு அனுமதி அளித்தனர். மேலும் உயிரிழந்த பெண்ணுடன் பயணம் செய்த 2 மகன்களுக்கு தற்காலிக விசா கொடுத்து சென்னையில் தரையிறங்குவதற்கு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். சென்னை விமான நிலைய போலீசார் உயிரிழந்த அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் டெல்லியில் உள்ள இந்தோனேஷியா நாட்டு தூதரகத்திற்கும் தகவல் தெரிவித்து உயிரிழந்த பெண்ணின் உடலை நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் விமான நிலையத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.